ஒன்றில் கணக்கு உன்னோட இதற்கு பிணக்கு உன்னை எளிமையாக்குவதே என்னுடைய இலக்கு என்று பயணித்துக் கொண்டிருக்கும் பேராசிரியர் எஸ் ரூபன்ராஜ் அவர்கள் நம்முடைய புகழ்பெற்ற கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜம் நம்ம ஊர்க்காரர். சரியா? ஜிஹெச் ஹார்டின்னு ஒரு கணித மேதை லண்டனில் இருந்தார். அவர் நம்முடைய ஸ்ரீனிவாச ராமானுஜனுடைய படைப்புகள், அதாவது அவருடைய கணித கண்டுபிடிப்புகளை பாராட்டி அவரை அங்கேயே இன்வைட் பண்ணார். இங்கிலாண்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவர் கப்பலில் போனார். அங்கே போய் அவர் நல்லா கவனிச்சிட்டார். லண்டன் கிளைமேட்டு அவ்வளோ ஒத்துக்கலை. அதனால் ரொம்ப சிரமப்பட்டு மருத்துவமனையிலலாம் இருக்க வேண்டியது. அப்போ மருத்துவமனையில் அவரை பார்க்க ஜிஹெச் ஹார்டி வந்திருந்தார். அப்போ நான் ஒரு வாடகை காரில் வந்தேன். அதோடைய எண் 1729. அது ஒரு சுமாரான எண், ரொம்ப டல்லான நம்பரு அப்படின்னு சொன்னோடனே ராமானுஜம் உடனே, ஓ அது சிறப்பான எண், 1729 சிறப்பான எண். உடனே பதில் என்ன பதில் தெரியுமா? 2 கண எண்களின் கூட்டுத்தொகை 2 விதமாய் கூட்டுவதில் வரும் மிக சிறிய எண் 1729. உடனே பதில். அதாவது 1 பவர் 3 ப்ளஸ் 12 பவர் 3, அதாவது 1 கியூப் ப்ளஸ் 12 கியூபு, 1 ப்ளஸ் 1728 கூட்டிங்கன்னா 1729 வரும். 9 பவர் 3 ப்ளஸ் 10 பவர் 3, 9 பவர் 3 729, 10 பவர் 3 1000, 1729. ஸோ இந்த மாதிரி எழுதக்கூடிய மிக சிறிய எண் 1729 சொன்னார். ஆச்சரியம். 1729 ஹார்டி ராமானுஜன் என்னன்னு அழைக்கிறாங்க. கணித மேதை ராமானுஜன் பிறந்த தேதியை டிசம்பர் 22 இந்தியாவின் தேசிய கணித தினமாக நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் டே அப்படின்னு 2011 அன்றைய இந்திய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அறிவித்தாங்க. அதிலிருந்து அதனால் 2012 டிசம்பர் 22 தேசிய கணித தினமாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுது.